Hello everyone, welcome back to Banu kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே கிறிஸ்பியான மொறுமொறுன்னு கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காத மெதுவடை எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இது நாம மிக்ஸில தாங்க அரைச்சு செய்ய போறோம். நான் சொல்ற டிப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மெதுவடை நல்லா கிறிஸ்பியா புசு புசுன்னு வரும். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை ஊற வச்சிடலாங்க. அதுக்கு நான் இங்க 1 கப்பு உளுத்தம் பருப்பை எடுத்து நல்லா 3-4 வாட்டி கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணிய அப்பப்போ நடுவுல விட்டு அரைச்சிக்கோங்க. நீங்க நிறைய தண்ணி ஊத்தி அரைக்காதீங்க, மாவு வந்து ரொம்ப லூஸான பதத்துக்கு வந்துடும். பாருங்க, இதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. மாவு எவ்வளவு ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க. ரொம்ப தண்ணி ஊத்தி அரைக்காதீங்க. இதுதாங்க இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். உங்ககிட்ட இந்த மாதிரி வயர் விஸ்கோ இல்லைன்னா கையாலேயே ஒரு 5 நிமிஷம் இந்த மாவை நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வருங்க. இதுவே நீங்க கிரைண்டர்ல அரைக்கும் போது இந்த ஸ்டெப் நீங்க பண்ண தேவையில்ல. மிக்சில அரைக்கும் போது நமக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வராதுன்றதுனால இந்த வயர் விஸ்க போட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளவு புசு புசுன்னு ஃப்ளஃபியா வருது இப்பவே. இந்த ஸ்டெப்பை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்டெப்பை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு புசு புசுன்னு வராது. உங்ககிட்ட வயர் விஸ்க் இல்லைன்னா நல்லா கையாலேயே 5 நிமிஷம் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. பாருங்க, மாவு நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு நமக்கு. இப்ப நாம இதுல ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 இன்ச்சு இஞ்சிய நல்லா சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு தாங்க நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கையாலேயே நல்லா அடிச்சுக்கோங்க மாவை. ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க கையாலேயே. நீங்க மாவை எந்த அளவுக்கு இந்த மாதிரி கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு புசு புசுன்னு வருங்க. பாருங்க, கையாலேயே இந்த மாதிரி 1 நிமிஷம் கலந்துக்கோங்க. மாவு நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்ப நீங்க கையை நல்லா தண்ணியில நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. கையை வந்து நல்லா ஈரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அப்படியே போட்டீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வராது. கையில கொஞ்சமா தண்ணியை வச்சுட்டு நம்ம பெருவிரலால இந்த மாதிரி நடுவுல ஓட்டை போட்டுருங்க. கரெக்டான வடை ஷேப் வந்துடுச்சு. வாங்க இதை பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வடையா போட்டு எடுத்துக்கோங்க. நீங்க வந்து பிகினரா இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா எண்ணெய் சம்பந்த பொருட்கள்லாம் செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. 1-2 போட்டு எடுத்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா 3-4 வடையா கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகும். நல்லா பொன்னிறமாகும். ஒரு லைட் கோல்டன் கலர்ல வரும்போது நம்ம இந்த வடையை வெளியில எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டா புசு புசுன்னு வருங்க. இந்த ஸ்டெப்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது. நல்லா கிறிஸ்பியா நம்ம ஹோட்டல்கள்ல வாங்குற வடையை விட இது சூப்பரா இருக்குன்னே சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.